உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இரவு ஆனா மொத்தமா நிர்வாணமா இருக்கிறாங்க. நைட்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெஸ்பியனா இருக்கிறது. இது காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். அழுகிற பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாற்றுவது போல நடந்த பிரச்சனையை மூடி மறைக்க நைஜீரிய குற்றவாளி மோனிகா மீது ஒப்புக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதே தவிர புழல் சிறைக்குள் இன்னும் அவர் ராணி போல்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதே சிறை காவலர்களின் மனக்குமுறல். போதைப்பொருள் வழக்கில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கைது செய்யப்பட்டவர்தான் நைஜீரிய நாட்டு பெண் மோனிகா. இவர் கடந்த வாரம் சனிக்கிழமையன்று சிறை பெண் காவலர் சரஸ்வதியிடம் தான் வெளியில் செல்ல வேண்டும், கதவை பூட்ட வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. அதற்கு வெளியில் செல்வதற்கு அனுமதி இல்லை என கூறி சரஸ்வதி கதவை பூட்டியதாக தெரிகிறது. அதனால் ஆக்ரோஷமான நைஜீரிய குற்றவாளி மோனிகா சரஸ்வதியின் முகத்தில் குத்தி தலையை இரும்பு கேட்டில் இடித்து தரதரவென தரையில் இழுத்து சென்று சுவற்றில் முட்டி தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சரஸ்வதி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். தான் தாக்கப்பட்டது குறித்து பேசிய சரஸ்வதி, மோனிகா உட்பட 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு குற்றவாளிகள் சிறையில் சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வருவதாகவும் அவர்களுக்கு வெளிநாட்டு உணவுகள் முதல் தமிழ்நாட்டு உணவுகள் வரை அத்தனையும் வெரைட்டியாக கிடைப்பதாகவும் சிறை காவலர்கள்தான் குற்றவாளிகள் போன்றும் சிறை கைதிகள் சுதந்திரமாக வெளியில் சுற்றுவதாகவும் கவலை தெரிவித்தார். நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். இது காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். சிறை கைதிகள் 4-5 ஆடைகள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற போது மோனிகாவிடம் 4 பீரோவில் வைக்கும் அளவுக்கு ஆடைகள் இருப்பதாகவும் துணிகளை கயிறு போல் திரித்து மெத்தை போன்று தயாரித்து சொகுசாக இருப்பதாகவும் சிறைக்குள் பியூட்டி பார்லர் இருப்பதாகவும் பெண்களுக்குள்ளேயே தவறாக உறவு வைத்துக் கொள்வதாகவும் கூறிய பெண் காவலர் சரஸ்வதி சிறை ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் சப்போர்ட் இருப்பதால் தான் மோனிகா இந்த ஆட்டம் ஆடுவதாகவும் வேதனை தெரிவித்தார். அவகிட்ட 4 பீரோ அளவுக்கு தேவைப்படும். அவ்வளோ துணிமணிகள் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும் வச்சிருக்காங்க. இரவு ஆனா மொத்தமா நிர்வாணமா இருக்கிறாங்க. இவங்கள பார்த்துட்டு தமிழ் சிறைவாசிகளும் அவங்களும் நிர்வாணமா அரகுர ட்ரெஸ்ஸோட திரியிறாங்க. நைட்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெஸ்பியனா இருக்கிறது, அசிங்கமா நடந்துக்கிறத பார்த்துட்டு மித்த சிறைவாசிகளும் ஒருத்தர் ஏய் தள்ளி போனா எங்களை என்ன கேக்குற, அவங்கள கேட்டியா, அவங்க கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. கடந்த ஞாயிறன்று இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் நைஜீரிய குற்றவாளி மோனிகா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 10ஓடு 11ஆவதாக வழக்கு அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு விஷயமா என சிறைத்துறை அதிகாரி முன்பே அசால்ட்டாக சொல்லிவிட்டு மோனிகா சிறைக்குள் அதே வசதி வாய்ப்புகளோடு ராஜ வாழ்க்கை வாழ்வதாகவும் புடவையில் செய்யப்பட்ட மெத்தை முதல் எந்த சலுகைகளும் பறிக்கப்படவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் எதற்காக இவ்வளவு சொகுசு ஏற்பாட்டை செய்து கொடுக்க வேண்டும்? அதுவும் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட மோனிகாவுக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் சலுகை? அதிலும் சிறை ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் மோனிகாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? சிறை ஏடிஜிபி மகேஸ்வர் தயாளின் செல்போனையே வாங்கி பேசுவதாக கூறப்படும் நிலையில் மோனிகாவுக்கு அப்படி என்ன செல்வாக்கு? மோனிகா இருக்கும் இடத்தில் மட்டும் ஏன் சிசிடிவி கேமரா இல்லை? 4 முறை சிறை காவலர்களை மோனிகா தாக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏன் அப்போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? புகார் கொடுக்கும் காவலர்களிடம் அவள் அப்படித்தான் அமைதியாக இருந்து விடுங்கள் என மகேஸ்வர் தயாள் மோனிகாவை ஆடவிட்டு வேடிக்கை பார்ப்பது ஏன் என பல்வேறு கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கிரைம் செய்தியாளர் முரளி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.